வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ரயில்வே நண்பன் சிவா. வெல்கம் டு ரயில்வே நண்பன் சிவா. ரயில்வே தேர்வு எதிர்நோக்கி கொண்டிருக்கும் ரயில்வே டெக்னீஷியன் தேர்வுக்கு காத்து கொண்டிருந்த அனைத்து நண்பர்களுக்கும் ஒரு நற்செய்தி. அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. கடந்த 9ஆம் தேதி ஓப்பன் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அப்ளிகேஷன் அப்ளை பண்ணதுக்கு முன்னாடி இதெல்லாம் கண்டிப்பாக அவசியமாக தெரிஞ்சு வச்சுக்கணும். முக்கியமான சர்டிஃபிகேட் நம்ம வைத்துக்கொள்ளணும். ஏன்னா அசிஸ்டன்ட் லோகோ பைலட் எக்ஸாமுக்கு இப்படித்தான் நிறையா மிஸ்டேக் பண்ணிவிட்டு வீடியோ கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க. அப்படி இந்த மாதிரி பண்ணிட்டேன், அந்த மாதிரி பண்ணிட்டேன்னு. ஸோ இந்த மாதிரி தவறுகளை செஞ்சு உங்களோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிறத இப்போ முதவே தவிர்த்து கொள்ளுங்கள். வாங்க பார்ப்போம் என்னெல்லாம் நம்மளுக்கு தேவை என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன, நம்ம எப்படி ஃபோட்டோ சிக்னேச்சர் இருக்கணும் அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஓபிசி கேட்டகரியாக இருந்தால் உங்களுக்கு என்ன சர்டிஃபிகேட் தேவை அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அப்புறம் எந்தெந்த மிஸ்டேக் பண்ணால் இதெல்லாம் திருத்திக் கொள்ளவே முடியாது, மாடிஃபிகேஷன் லிங்க் கொடுத்தாலும் நம்ம திருத்திக் கொள்ளவே முடியாது அப்படிங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டுக்கு அப்ளிகேஷன்லையும் என்னென்ன தேவை, என்ன பண்ணால் ரிஜெக்ட் ஆகும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்ஸாக வீடியோ போடுறேன். பார்க்காதவங்க அதையும் போய் பார்த்துக்கோங்க. அதோட வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதே மாதிரி அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டுக்கு எப்படி எக்ஸாம் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தமிழில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோ எப்படி இருக்கணும், நம்ம அப்லோட் பண்ணுற ஃபோட்டோ எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபோட்டோ வந்து பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் கலரில் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளூ கலரோ ரெட் கலரோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலரில் இருக்கக்கூடாது, ஒயிட் கலரில் இருக்கணும். அது போக ஃபோட்டோ வந்து ஜேபிஜி அல்லது ஜேபிஜி ஃபார்மெட்லாம் இருக்கணும். ஃபோட்டோவோட சைஸ் எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 30 KB to 70 KBக்குள்ளே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து மொபைல் எடுத்த ஃபோட்டோவோ இல்லை செல்ஃபி எடுத்த ஃபோட்டோவோ இந்த மாதிரிலாம் அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து கண்டிப்பாக ரிஜெக்ட் ஆகும். நீங்கள் வந்து கேப்பு தலையில் வந்து தொப்பி அணிஞ்சோ, கண்ணாடி கருப்பு டார்க் இந்த மாதிரி கிளாஸ் ஃபோட்டோ நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுக்கக்கூடாது. கிளாஸ்னால் டார்க் கிளாஸஸ் போடக்கூடாது. அதே மாதிரி மாஸ்க் போடக்கூடாது. அதாவது ஷேடோ, அதாவது இந்த நகைகள் நிறையா போட்டு எடுக்கக்கூடாது லேடிஸாக இருந்தால். அந்த மாதிரி அதே மாதிரி தலையில் துணி எதுவும் கட்டியிருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். கிளியராக இருக்கக்கூடாது. இருந்தால் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. வாங்க உங்களுக்கு தெளிவாக ஊற்றுவாங்க பாருங்கள். இதெல்லாம் தெளிவாக இருக்கும். உங்களுக்கு என்னென்ன ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் தேவை, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் ஆகுன்ட்டு. அடுத்து இந்த பார்த்தீங்கன்னா இதுதான் 70 KB. இதே மாதிரி எந்த ஃபோட்டோ நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்களோ அதே ஃபோட்டோவை நீங்கள் 12 ஃபோட்டோ காப்பியாக கையில் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் அடுத்தடுத்த ப்ராசஸ்க்கு போகும்போது அதே சேம் ஃபோட்டோ வந்து கேட்பாங்க. நீங்கள் எக்ஸாம் எழுத போகும்போதும் நீங்கள் எந்த ஃபோட்டோ அப்லோட் பண்ணீங்களோ அதே ஃபோட்டோவை கொண்டு வர சொல்லுவாங்க ஹால் டிக்கெட்டில் ஒட்டுறதுக்கு. அப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அப்புறம் அப்பாயின்மெண்ட் எல்லாத்துக்கும் சேம் ஃபோட்டோ தான் கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அதே ஃபோட்டோவை வச்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் SC/ST கேண்டிடேட்டாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய SC சர்டிஃபிகேட், ST சர்டிஃபிகேட்டை நீங்கள் வந்து PDF ஃபார்மெட்டில் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் SC/ST வந்து அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். அதனால் அந்த சர்டிஃபிகேட் கண்டிப்பாக நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஃபோட்டோ இருக்கக்கூடாது, இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாருங்கள், ஹேர் வந்து அதிகமாக, அதாவது ஒன்லி ஃபேஸ் மட்டும் ஃபோட்டோவில் ஃபுல்லாக ஃபேஸ் மட்டும் தெரிகிற மாதிரி, ஒன் சைடாக இருக்க மாதிரி, கருப்பு கண்ணாடி இந்த மாதிரி கலராக கண்ணாடி போடுறது, தலைமூடி வந்து கண்ணை மறைக்கிற மாதிரி, பின்னாடி பேக்ரவுண்ட் வந்து ஒரு மேலே இருக்க மாதிரி, அதே பார்த்திங்கன்னா சின்னதாக ஃபோட்டோ இருக்க மாதிரி, பேக்ரவுண்டு கலர் வேறு மாதிரி டார்க்காக இருக்க மாதிரி, தலையில் கேப் போட்டிருக்க மாதிரி, ஒன் சைடு ஷேடோ தெரிகிற மாதிரி, தொப்பி போட்டுறக்கூடாது. லாஸ்ட்டாக இருக்க ஃபோட்டோ கீழே இந்த மாதிரி தான் பேக்ரவுண்ட் வந்து ஒயிட்டாக இருக்கணும், ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். கிளாஸோ தொப்பியோ ஷேடோவோ இருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் இதெல்லாம் தவிர்த்து தப்பாக பண்ணிட்டீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் கண்டிப்பாக ரிஜெக்ட் ஆகிரும். நீங்கள் எக்ஸாமுக்கு காத்திருந்து ப்ரிப்பேர் பண்ணதெல்லாம் வேஸ்ட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பாருங்கள், சைன் எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படிங்க பார்ப்போம். சைனும் அதே மாதிரி தான். நீங்கள் பேப்பரில் பிளாக் ஆர் ப்ளூ இங்க் பெனில் பால் பாயிண்ட் சைன் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் மஸ்ட் பி ரன். உங்களுக்கு எப்போதும் நீங்கள் நான் எழுதுகிற மாதிரி சைன் போடுற மாதிரி கேபிட்டல் லெட்டரில் சைன் போடக்கூடாது. எப்போதும் நார்மலாக போடுற மாதிரி சைன் பண்ணி, அதே மாதிரி இது சேபிஜி ஃபார்மெட்டில் இருக்கணும். இதுவும் பார்த்தீங்கன்னா இதோட சைஸ் எவ்வளோ 30 KB to 70 KB தான் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய சைன் தான் அப்லோட் பண்ணணும். வேறு யாரையும் சைன் பண்ணி அப்லோட் பண்ண சொல்லாதீங்க. ஏன்னா அதே மாதிரி நீங்கள் எக்ஸாம் ஹால் டிக்கெட்டை 2-3 இடத்துல சைன் வாங்குவாங்க, சேமாக இருக்கணும். அதே மாதிரி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லையும் சைன் வாங்க, அதை வெரிஃபை பண்ணுவாங்க. இதுதான் சைனுக்குள்ளே ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பாருங்கள், ஓபி சர்டிஃபிகேட் நான் எதுக்கு வேணும் அப்படின்னு சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா, ஓபிசி கேண்டிடேட்டாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா
அப்ளை பண்ணும்போது கம்யூனிட்டி செலக்ட் பண்ணுவோம். அதில் யூஆர், எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, இடபிள்யூஎஸ்லாம் கேட்கும். நீங்கள் ஓபிசி, எஸ்சி, எஸ்சி இருந்தால் நீங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட் கூட எஸ்சி, எஸ்சி சர்டிஃபிகேட்டே போதும். அதில் இருக்க நம்பரு, அதாவது டேட்டை வச்சு நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஆனால் ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து 1 இயர் தான் வேலிடிட்டி. அதனால் வந்து நீங்கள் கரண்டாக இப்போ உங்களுக்கு இந்த டேட் வேலிடிட்டி இருக்க டேட்டில் உள்ள ஓபிசி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக தேவை. ஸோ ஓபிசியாக இருந்தீங்க நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா அதர் பேக்கில் கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்து நீங்கள் ஓபிசி நான் கிரீமி லேயரா அப்படிங்கிறத பற்றி கேட்கும். ஓபிசியில் வந்து 2 கேட்டகரி இருக்குது. ஓபிசியில் கிரீமி லேயர், நான் கிரீமி லேயர். அதில் என்ன சார் ஓபிசி நான் கிரீமி லேயர் அப்படிங்கிற டவுட் இருந்தால் கண்டிப்பாக வெயிட் பண்ணி பாருங்கள். அடுத்து நான் உடனே பின்னாடி அதை பற்றி டீட்டெயில்ஸாக சொல்கிறேன். ஓபிசி நான் கிரீமி லேயர் அப்படிங்கிற பட்சத்தில் எஸ்ன்னா எஸ் கொடுத்தீங்கன்னா சர்டிஃபிகேட் நம்பர், உங்களுடைய ஓபிசி சர்டிஃபிகேட் நம்பர் கேட்கும். இந்த டிஎன் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். அதை டைப் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து இஸ்யூயிங் அத்தாரிட்டி, யார் உங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட், அதை சீல் வச்சு சைன் வச்சுருப்பாங்க கீழே. அதில் டெஸ்டினேஷன் எழுதியிருப்பாங்க. தாசில்தாரா, டெப்டி தாசில்தாரா, ஜோனல் தாசில்தாரான்னு இருக்கும். அதை எழுதிக்கோங்க. எந்த ஸ்டேட்டில் உங்களுக்கு கொடுத்தாங்க, டேட் ஆஃப் இஷ்யூங் எந்த டேட்டில் உங்களுக்கு இஷ்யூ பண்ணாங்க. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 இயர் தான் வேலிடிட்டி ஓபிசி, அதாவது மார்ச் டு ஏப்ரல். நீங்கள் இப்போ இந்த மார்ச்சில் அப்ளை பண்ணால் கூட இந்த மார்ச் 31 அந்த எக்ஸ்பைரி ஆயிரும். நீங்கள் பரவாயில்ல, இப்போ அப்ளை பண்ணி வாங்கி அந்த டேட்டுக்கு இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஏப்ரலுக்கு அப்புறம் அது வந்து இன்னொன்று வாங்கி நீங்கள் அதை சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகும்போது கொண்டு போகலாம். பழசையும் புதுசையும் கொண்டு போகலாம், அக்செப்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பார்ப்போம் ஓபிசியில் க்ரீம் லேயர்னா என்ன, நான் க்ரீமி லேயர்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். ஓபிசியில் க்ரீமி லேயர்னா பார்த்தீங்கன்னா இது ஒரு ஓபிசியோட கேட்டகரி தான். இவங்க என்ன ஒரு ஃபினான்ஷியலி நல்லா இருக்கிறவங்க ஓபிசியில் க்ரீமி லேயர். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆண்டு வருமானம் 8 வருஷத்துக்கு மேலே இருந்தால், அதாவது உங்களுடைய இன்கம் அக்ரிகல்ச்சர் ஃபார்மிங் எல்லாத்தையும் சேர்த்து அதெல்லாம் சேர்க்காமலே 8 லட்சத்துக்கு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஓபிசியில் க்ரீம் லேயரில் வருவீங்க. நீங்கள் வந்து எந்த பெனிஃபிட், ஓபிசியோட எந்த பெனிஃபிட்டையும் வைக்க முடியாது. நீங்கள் யூஆருக்கு என்ன இதோ அதெல்லாம் நீங்கள் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க பாருங்கள், இது எப்படி இன்கம். நீங்கள் ஓபிசியில் 8 லட்சத்துக்கு மேலே அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கினாலே கண்டிப்பாக இன்கம் சர்டிஃபிகேட் தேவைப்படும். அதுலேருந்தே உங்களை ஓபிசி க்ரீம் லேயர், நான் க்ரீம் லேயர்னு பார்த்துருவாங்க. அடுத்து வாங்க பார்க்கலாம். ஓபிசி நான் க்ரீம் லேயர்னால் யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபேமிலி இன்கம் 8 லட்சத்துக்கு கீழே இருந்தால் நீங்கள் வந்து ஓபிசி நான் க்ரீம் லேயரில் வருவீங்க. நீங்கள் வந்து எல்லா பெனிஃபிட்டையும் அனுபவிக்கலாம் ஓபிசி கேட்டகரியில். நீங்கள் 25 ரிசர்வேஷனில் ஜாப், ஏஜ் ரிலாக்ஸேஷன் எல்லாமே உங்களுக்கு இதில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். எவ்ரி ஸ்டேட் ஆஃப் இந்தியா வந்து தமிழ்நாடு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க அடுத்து என்ன அப்ளை பண்ணும்போது என்னென்ன தப்பெல்லாம் பண்ணுனா அதை மாடிஃபிகேஷனில் எடிட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கால அவகாசம் கொடுத்தாலும் பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய நேமு, உங்களுடைய அப்பா நேம், உங்களுடைய அம்மா நேம், உங்களுடைய ஜெண்டர் பாலினம், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், இமெயில் அட்ரஸ், மொபைல் நம்பர், அடுத்து எந்த ஆர்ஆர்பிக்கு அப்ளை பண்ணுறீங்க அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் மாற்ற முடியாது. மற்ற டீட்டெயில்ஸ் மாற்றிக்கலாம். அப்படி மாற்றணும் அப்படின்னா 250 ரூபா ஃபீஸ் பே பண்ணி அதுக்குன்னு ஒரு கால அவகாசம் கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம் அப்ளிகேஷன் டேட் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் அதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதை தப்பாக பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.